Hi warriors. டெய்லி ஒர்க்கிங் டேஸ்ல ஏர்லி மார்னிங் அலாம் அடிக்கும் பொழுது உங்க ஹார்ட்ல லைட்டா ஒரு ஹெவினஸ் ஃபீல் ஆகுதா? இது ஜாப் பிடிக்கலன்னு இல்லைங்க, ஜாப்லயே நம்ம ஸ்டக் ஆயிருவோங்கிற பயம். டே 5ல இன்னைக்கு கரியர் பத்தின கிளாரிட்டி கிடைக்கிறது மட்டும் இல்லாம ஹவு டு பிரேக் த பேட்டர்ன்ஸ் அண்ட் பில்ட் யுவர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத டீடைல்டா பார்ப்போம். A job can feed your family, but a broken career breaks your future. நீங்க ஒரு ஜாப்ல இருக்கிறீங்க அப்படின்னாக்க கரியர் growth இல்ல அப்படின்னாக்க உங்க ஃபியூச்சர் கீழ் நோக்கி போயிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். வாரியர்ஸ், உங்க ஜாப்ல ஒவ்வொரு இயர் எண்ட்லயும் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் வரும்? இந்த வருஷம் எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் வருமோ, இன்க்ரிமெண்ட் வருமோ வராதோ, என் ப்ரொஃபஷனை பற்றி எனக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, லாஸ்ட் இயரே ப்ரொமோஷன் கிடைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு இயர் எண்ட்லையும் கரியர் சம்பந்தமா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்தா கான்ஃபிடென்ட்டா எனக்கு இந்த வருஷம் வரும் அப்படிங்கிறதுக்கான பதில் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னாக்க டைப் எஸ். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கண்டினியூ வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோல கரியர் அப்கிரேட்ஸ் பத்தின நிறைய விஷயங்களை பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட ப்ரூவன் ஃபேக்ட்ஸோட கனெக்ட் பண்றேன். நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருந்தீங்கனாலும் ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னாக்க 10 இயர்ஸ்ல அந்த இண்டஸ்ட்ரியோட டாப் பொசிஷனுக்கு போற அளவுக்கான ஸ்கில் செட்டை நீங்க பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்க இப்ப அசஸ் பண்ணி பாருங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ் ஒருவேளை நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா எந்த பொசிஷன்ல இருக்கிறீங்க? ஒருவேளை ப்ரொமோஷன்ல டாப் பொசிஷன் வந்திருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க இப்பதான் கரியர் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறீங்க இல்ல மிட் ஜேர்னில இருக்கீங்க அப்படின்னாக்க இப்ப செட் பண்ணுங்க. 2026ல ஆரம்பிக்கிற இந்த ஜேர்னி நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல நீங்க இருக்கிற ப்ரொஃபஷனோட டாப் பொசிஷனுக்கு போறதுக்கான சீக்ரெட்ஸ் இந்த வீடியோல இருக்கு. When growth stops in career, life starts shrinking silently. நீங்க உங்க ப்ரொஃபஷன்ல இயர் பை இயர் ப்ரொஃபஷனல் growth உங்களுக்கு இல்ல அப்படின்னாக்க, நீங்க உங்க ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணல அப்படின்னா நிச்சயமா உங்க கனவுகளை உங்களுடைய தொழில் அல்லது வேலைக்கு ஏற்ற மாதிரி சுருக்கிக்கிட்டே வரக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற மெனி ஆஃப் த மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான ட்ரபிளும் கூட. இதற்கு காரணம் நாம இல்லைங்க, மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் எப்பவுமே நம்ம கிட்ட சொல்லி கொடுக்கிற விஷயம் சேஃபான ஜாப் எடுத்துக்க, கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியான ஜாபுக்கு போ, ரொம்ப எல்லாம் ரிஸ்க் எடுத்துக்காத, நீ ஏன் எந்த நேரம் பார்த்தாலும் உன் கம்பெனியோ இல்ல நீ வேலை செய்யற இடத்த பத்தியோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரியான மைண்ட் ட்ராப்ஸ்னால நம்ம கரியர் growthல பிளாக்ஸை ஆல்ரெடி பில்ட் பண்ணிட்டாங்க. இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னாக்க, நாம ஸ்கூல்ல இருக்கிறப்ப டீச்சர் ஒரு கேள்வி கேட்பாங்க, நமக்கு அந்த பதில் தெரியும். பதில் தெரிஞ்சாலும் நான் பதில் சொல்ற கை தூக்குனேன் அப்படின்னாக்க பக்கத்துல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்து என்ன சிரிப்பாங்களோ இல்ல ரொம்ப படிப்பிஸ்ட் அப்படின்னு நம்மளை கமெண்ட் பண்ணுவாங்களோ நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோங்கிற உள் மனசுல வந்த ஒரு சின்ன பயத்துல தொடங்குனது இப்ப நம்ம ஒரு மீட்டிங்ல இருக்கிறப்ப நமக்கு பதிலே தெரிஞ்சாலும் நாம பதில் சொல்ல மாட்டோம், வெறும் பார்ட்டிசிபெண்டா மட்டும் இருந்துட்டு போவோம். நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு மீட்டிங்ல ஆக்டிவாவும் இன்வால்வ்மெண்டோடையும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, கேள்வி கேட்டு அதற்கான ப்ராப்ளம்கான சொல்யூஷன்ஸை கொடுக்குறவங்க நிச்சயமா இயர் பை இயர் ப்ரொஃபஷனல்ல கரியர் growth பார்த்துருப்பாங்க. அப்ப நீங்க கரியர் growth பார்க்கல அப்படின்னா ப்ராப்ளம் உங்கள்கிட்ட இல்லைங்க, நீங்க சைல்ட்ஹுட்ல இருந்தே ஸ்கூல் டேஸ்ல இருந்தே உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள் ஊட்டி வளர்க்கப்பட்ட அந்த ஒரு விதமான குணம், நாம ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, நாம ஏன் பதில் சொல்லிக்கிட்டு, இந்த விஷயங்கள் சைல்ட்ஹுட்ல இருந்தே உங்களுக்கு இருந்ததுனால இப்ப நீங்க கரியர்ல ஸ்டக் ஆகிற ஒரு கண்டிஷன்ல இருக்கிறீங்க. டோன்ட் வரி, அதை பத்தி கவலைப்பட வேணாம். இன்னைக்கு அந்த ஸ்டக் கரியருக்கான பரியல் கிரவுண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அந்த கரியர் ஸ்டக்கை பரி பண்ணிட்டு ப்ரொஃபஷனை நோக்கி சக்சஸ்ஃபுல்லா அடுத்த ஸ்டேஜஸ்ல நல்ல ஒரு வளர்ச்சியோட எல்லா விதமான பெனிஃபிட்ஸோட நம்ம லைஃபை முன்னோக்கி கொண்டுட்டு போறதுக்கான சீக்ரெட்ஸ் இந்த வீடியோவில் இருக்கு. A safe job without skills is the most unsafe and dangerous place in the world. நமக்கு நினைக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல ஹோம் மேக்கரா இருந்தாக்க கம்ஃபர்டபுளான ஜாபுக்கு போகணும், மார்னிங் 8 o'clock 9 o'clock ஜாப் போனோமா, 5 o'clock வீட்டுக்கு வந்தோமா அப்படின்னு இருக்கணும், அதுதான் சேஃப் ஜாப் அப்படின்னு நாம நினைப்போம். இருக்கலாம்.
அந்த சேஃப் ஜாப்லையும் நீங்க ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்க ப்ரொஃபஷனல் growth-அ கரியர்ல நீங்க அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல இன்க்ரிமெண்ட்ஸ் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு பெட்டரான லைஃப் ஸ்டைலுக்கு போகலாம். ஆனா இன்னைக்கு நிறைய ஒர்க்கிங் உமன் ஒர்க்கிங் மென் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, நான் கரெக்டா டைமுக்கு வேலைக்கு போயிட்டு டைமுக்கு வீட்டுக்கு வந்துருவேன் அப்படிங்கிறதுக்காக டிகிரி முடிச்ச உடனே, அதாவது நீங்க காலேஜ் முடிச்ச உடனே ஸ்டாப் பண்ண உங்க ஸ்டடீஸ் இது வரைக்கும் நீங்க புதுசா எந்த விஷயமே கத்துக்கல அப்படிங்கறதான் உண்மை. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, லாஸ்டா நீங்க என்ன கோர்ஸ் பண்ணீங்க? உங்க ஸ்கில் அப்கிரேடுக்காக ரீசெண்டா எந்த மாதிரியான செமினார்ஸோ ஒர்க் ஷாப்போ ஓரியன்டேஷனோ நீங்க அட்டன் பண்ணீங்க? நீங்க ஸ்டூடெண்டா லாஸ்ட் 1 இயர்ல எங்க போய் இருந்தீங்க ப்ரொஃபஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம்? இந்த கேள்விக்கு உங்க ஆழ் மனசுல இருந்து ஒரு பதில் வரும். எனக்கு அதற்கெல்லாம் எங்க டைம் இருக்கு? உங்களுக்கு மந்த்லி ஒரு டே ஆஃப் இருக்குல்ல, டே ஆஃப் எடுத்துட்டு எங்கேயாவது போய் ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு லீவ் போடுறதுக்கோ அல்லது பெர்மிஷன் கேட்கறதுக்கோ ப்ராப்ளமா இருக்கு, அப்படி ஒரு டைட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க மாத்த வேண்டியது உங்க எம்ப்ளாயர். ஹார்ட் ஒர்க் வித்தவுட் எக்ஸோஷன் இஸ் ஒன்லி எம்டிஸ் யுவர் எனர்ஜி. உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ற மாதிரி ஒரு ஜாப்ல இருக்கிறீங்க அப்படின்னாக்க அங்க உங்களுக்கான சரியான ரெகக்னேஷன் இல்ல, உங்க டேலண்ட்ஸ்க்கான அப்ரிசியேஷன் இல்ல அப்படின்னா 2 செக் பண்ணணுங்க. ஒன்னு, நீங்க ரைட் எம்ப்ளாயர்ட்ட இருக்கிறீங்களா? அந்த எம்ப்ளாயர்ட்ட இருந்து அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட் பீப்புள்கிட்ட இருந்து உங்களால ஏதாவது புதுசான விஷயங்களை கத்துக்கிட்டு ப்ரொஃபஷனல் growth ஜேர்னி உங்ககிட்ட இருக்காங்கிறத பார்க்கணும். 2வது செக், நான் எஃபர்ட் எடுக்கிறேன்னா என்னோட கரியர்ல அப்கிரேட் ஆகிறதுக்கு, என்னோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான ட்ரைனிங்ஸோ இல்ல தேவையான இன்புட்டோ நான் ரெகுலர் பேசிஸ்ல புதுசா ஏதாவது கத்துக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிற இந்த 2 செக் எடுங்க. இந்த 2 செக்ல எது ஃபெயிலியரா இருந்தாலும் இம்மீடியட்டா ஆல்டர் பண்ணுங்க. 2026ல நீங்க இருக்கிற என்விரான்மெண்ட் புதுசா கத்துக்கக்கூடிய என்விரான்மெண்டா இருக்கணும். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஏதாவது ஒரு கோர்ஸ் எங்கேயாவது ஒரு புது இடங்கள்ல இருந்து புது புது ஆன்லைன் கோர்சஸ் கூட இப்ப மார்க்கெட்டிங்ல வந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கத்துக்கிறதுக்கான விஷயம் இருக்கு. ஜஸ்ட் 99 rupees 3 hours செமினார் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வருது. அதற்கு உங்க டைம் அண்ட் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் நியூ ஸ்கில்ஸ் டு அப்கிரேட் இன் யுவர் ப்ரொஃபஷன். உங்க கரியர் ரீசெட்டுக்கான 3 ஃபார்முலாவை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க கரியர் கில்லர்ஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்ப்போமா? த ஃபர்ஸ்ட் கரியர் கில்லர், த கம்ஃபர்ட் ஜோன். நமக்கு நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டே நான் வேலை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டை உங்களுடைய சேஃப் ப்ரொடெக்டிவ் பேரண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது வீட்டில இருந்து போற ஜாப் மட்டும் இல்லைங்க, உலகத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. ஒருவேளை உங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண சான்ஸ் கொடுக்கல அப்படின்னாக்க எப்பதான் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க? ஸோ கோ அவுட் டு த வேர்ல்ட், கோ டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ். உங்க ஊர்ல இருந்து உங்களுடைய அனுபவங்கள், புது புது அனுபவங்களை சேகரிக்கிறதுக்காக பல இடங்களுக்கு டிராவல் பண்ணுங்க. பல புதிய இடங்கள்ல போய் ஒர்க் பண்ணுங்க. அங்கிருந்து அனுபவங்களை சேகரிப்பீங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிற ஸ்கில் கில்லர், கரியர் கில்லரை உங்க லைஃப்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க. உங்களுடைய 2வது கரியர் கில்லர், நோ விசிபிலிட்டி. எனக்கு என்னப்பா, நான் காலையில டைமுக்கு ஜாபுக்கு போறேன், என்னால முடிஞ்ச எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் செஞ்சிடறேன், நான் திரும்ப ஈவினிங் வந்துடுறேன். இந்த ரெகுலர் ரொட்டீன்ல நீங்க உங்க பிரசன்ஸை விசிபிளா மற்றவங்களுக்கு நான் இதை ப்ரொடியூஸ் பண்றேன், நான் இதை ஆக்டிவா பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரியான நியூ ஐடியாவை கொண்டு வரேன் அப்படின்னு உங்களுடைய மேனேஜ்மெண்ட்ஸ்ல நீங்க ஓப்பனா போய் டிஸ்கஸ் பண்றப்ப உங்களுக்குள்ள இருக்க திறமை மற்றவங்களுக்கு தெரிய வரும். இப்ப நீங்க நான் பட்டுக்கால நான் எனக்கு கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ரெகுலரா இந்த அரைத்த மாவையே அரைப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மெஷின் லைஃப்ல தான் இருப்பீங்க. மெஷின் லைஃப்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா the visibility கான்செப்டை உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணுங்க. ஷோ யுவர் செல்ஃப் விசிபிள். கரியர் growthக்கான 3வது கில்லர் யாரு அப்படின்னாக்க, நோ ஹேபிட் ஆஃப் லேர்னிங். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது கோர்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படி எந்த ஒரு கோர்ஸுமே அப்கிரேட் பண்ணல அப்படின்னாக்க இன்க்ரிமெண்ட்டும் ப்ரொமோஷனும் மட்டும் எப்படிங்க நியாயமா இருக்கும்? நீங்க உங்க டேலண்ட்டை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் இல்லைங்க, கரியர் growth. எம்ப்ளாயர்ஸ் உங்களை ஹண்ட் பண்ணி தேடி உங்ககிட்ட வந்து எங்க கூட வந்து ஒர்க் பண்ணுங்கிற இன்விடேஷன் கொடுப்பாங்க. இன்வைட் பண்ணி ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ற அளவுக்கு உங்க ஸ்கில்ல 2026ல அப்கிரேட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டெலிவரி பாய் ஆஃப்டர்நூன் வரைக்கும் காலேஜ் போயிட்டு ஈவினிங் ஃபுல்லா டெலிவரிஸ், ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் டெலிவரிக்காக ஒர்க் பண்ணிட்டு
நைட் 1 hour to 2 hours அவனோட பர்சனல் ஸ்கில் அப்கிரேடுக்காக ஆன்லைன் கோச்சிங்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காப்ல. நிச்சயமா அந்த டெலிவரி பாய் அவங்க ஃபேமிலி பாவர்ட்டி சைக்கிளை பிரேக் பண்ற அளவுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் growthோட ஹை லெவல் ஏர்னிங் கெப்பாசிட்டியை அவருக்குள்ளேயே அவர் பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு எத்தனை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிறப்பவே பார்ட் டைம் ஜாப் போகணுங்கிற கம்ஃபர்ட் ஜோன் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு பிரேக் பண்ணி கொடுக்குறீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ காலேஜ் மட்டும் போ, ரெகுலரா காலேஜ் போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்தா போதும் அப்படின்னு அவங்க திறமை வளர்றதுக்கு பொருள் தேடலை அவங்க தங்களுக்கு தானே உருவாக்கிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க ஒரு பேரண்டா இருந்தா உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களா? அல்லது ரெகுலர் காலேஜ் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் இல்லாம அடிஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்க சில்ட்ரனுக்கோ நீங்க இப்ப ஒரு அடல்ட்டா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கோ நீங்க உருவாக்குறீங்களா? Your skills change your income faster than any other opportunity in the world. Alright warriors, இப்போ நம்ம பார்க்க போற இந்த 3 விஷயம் the career reset formula. உங்க கரியரை நீங்க இப்ப இருக்கிற பொசிஷன்ல இருந்து டாப் பொசிஷன் போறதுக்கான ஈஸி பட் சிஸ்டமேட்டிக் ஃபார்முலா. நம்பர் 1, கோர் ஸ்கில்ஸ். கோர் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஜாபை கொடுக்கக்கூடிய ஸ்கில். நீங்க டிகிரி முடிச்சதுனால மட்டும் உங்களுக்கு ஜாப் கிடைச்சிடாது. உங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சதுனால மட்டும் அது பர்மனன்ட் அப்படின்னு ஆயிராது. அதற்கான ஸ்கில்ல நீங்க கன்சிஸ்டன்டா அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தீங்க மட்டும்தான் உங்களால இருக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற ஏஐ டூல்ஸ் நிறைய ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க சோஷியல் மீடியாஸ்ல பார்த்திருக்கலாம். உங்க ஜாபும் இன்னொரு ஏஐ டூல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்துச்சுன்னா ரீப்ளேஸ் ஆகாதுன்னு என்ன நிச்சயம்? அப்ப ஏஐ கம்பீட் பண்ற அளவுக்கு நீங்க உங்களுடைய கோர் ஸ்கில் எக்ஸலன்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னாக்க லே ஆஃப் பண்றது 1000 பேரா இருக்கட்டும், நமக்கு ஜாப் நிச்சயமா இருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். உங்களுக்கு எவ்வளவுதான் நாலேஜ் இருந்தாலும் ரைட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்ல அப்படின்னா, நான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மட்டும் சொல்லலைங்க. உங்களுக்கு இருக்கிற நாலேஜை இன்னொருத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ், அது இங்கிலீஷ் கம்யூனிகேஷனும் அடங்கும். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு எவ்வளவுதான் நாலேஜ் அண்ட் டேலண்ட்ஸ் இருந்தாலும் ஈக்குவல் டு 1000 புக்ஸ் க்ளோஸ்ட் இன் அ லைப்ரரி. ஒரு 1000 புத்தகத்தை ஒரு லைப்ரரியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரியில இருக்க எந்த புத்தகத்தை யாருமே எடுத்து பயன்படுத்தல அப்படின்னாக்க அந்த லைப்ரரி இஸ் யூஸ்லெஸ். அது மாதிரி தான் உங்க நாலேஜும். உங்களுக்கு எவ்வளவு ஸ்கில்ஸ் இருக்குங்கிறது முக்கியமோ அதை தாண்டி அந்த நாலேஜை மற்றவங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ற ஸ்கில்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய கரியர் growth ரீசெட் ஆகும். உங்க கரியர் growth பூஸ்ட் பண்ற 3வது ஸ்கில் மானிட்டைசிங் ஸ்கில். இன்னைக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் அந்த திறமையை பயன்படுத்தி எப்படி பணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்கில் தாங்க இந்த மானிட்டைசிங் ஸ்கில். எவ்வளவோ பேர் இருக்காங்க, எக்ஸலண்டான டீச்சரா இருப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப்லயே கூட இருப்பாங்க. கரெக்டா அந்த 8 to 5க்கு மேல நான் எந்த ஜாபுமே பண்ண மாட்டேன், நான் வீட்டில் தான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க எப்படிங்க அடுத்த வளர்ச்சியை நோக்கி போக முடியும்? அதுவே அவங்க டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறப்ப எக்ஸலண்ட் இன் மேத்ஸ், எக்ஸலண்ட் இன் சயின்ஸ் அப்படின்னாங்கன்னா அவங்க அடிஷ்னலா ஒரு 10 பேருக்கு இன் பர்சனாவோ ஆன்லைன்லயோ சொல்லி கொடுக்குறப்ப கண்டிப்பா அவங்களுடைய திறமையை பயன்படுத்தி அவங்க ஒரு வருமானத்தை உருவாக்கிக்கிறாங்க. அது போல உங்களோட ஸ்கில்ஸை நீங்க 10 பேருக்கு சொல்லி கொடுக்கறதன் மூலமா நல்ல ஒரு வருமானத்தை உங்களுக்கு கொண்டு வர முடியும். ஸோ மானிட்டைசிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த ஸ்கில்லாம் உங்களுக்கு அதிக வருமானத்தை கொடுக்குமோ அது மாதிரியான ஸ்கில்ஸை நீங்க லைஃப்ல ரெகுலரா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. புது புது ஸ்கில்ஸை கத்துக்கிறதன் மூலமா அதிக வருமானத்தை உங்களுக்கு நீங்க உருவாக்க முடியும். அது உங்க கரியர் growth-ஐ கேரண்டி பண்ணும். வாரியர்ஸ், டே 5 இஸ் ஆக்ஷன் டே. இன்னைக்கு நாம எடுக்க போற சேலஞ்ச் என்ன அப்படிங்கறத சொல்றேன். ஒரு பேப்பர் பேனா எடுத்துச்சு எழுதுங்க. ரைட் யுவர் கரண்ட் ஸ்கில்ஸ். இப்போ உங்ககிட்ட எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கறத எழுதுங்க. ஐடென்டிஃபை 1 வீக் ஸ்கில். எந்த ஸ்கில் நீங்க இப்ப கரண்ட்லி இருக்கிற ஜாப்ல கன்சிஸ்டண்டா ப்ராக்ரஸ் பண்றதுக்கு வீக்னஸா இருக்கு அப்படிங்கறதையும் ஐடென்டிஃபை பண்ணுங்க. சூஸ் 1 நியூ ஸ்கில் ஃபார் 2026. 2026ல நீங்க இருக்கிற கரண்ட் பொசிஷன்ல இருந்து அப்கிரேட் பண்றதுக்கு என்ன ஸ்கில்ல நீங்க உங்களுக்குள்ள வளர்த்துக்கணும் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் 30 மினிட்ஸ் டெய்லி ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே. தினம் 30 நிமிஷம் அந்த ஸ்கில் அப்கிரேடேஷனுக்காக ஒன்று புத்தகம் வாசிங்க, இல்லை ஆன்லைன்ல ப்ரௌஸ் பண்ணுங்க, இல்லை அந்த ஸ்கில் இருக்கிற ஒரு நபர் கூட ஃபோன்லையோ நேர்லையோ பேசி கத்துக்கங்க. இந்த அப்கிரேடேஷன் சேலஞ்ச் டே 5ல நான் உங்களுக்கு கொடுக்கறது. டே 21ல உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கும்.
கரியர் ரீசெட் பட்டனை எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுல. கரியர் அப்கிரேடுக்கு சர்டிஃபிகேட் வேணாங்க, ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும். எங்க வேணாலும் நீங்க கோர்ஸ் பண்ணதா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். பட் அந்த ஸ்கில் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் நீங்க அடைய வேண்டிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். இன்னைக்கு நாம் பார்க்குறோம், தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில எத்தனையோ பிஎட் கிராஜுவேட்ஸ் வெளியில வராங்க. எல்லாருக்கும் அவங்க இருக்கிற மேஜருக்கான ரைட் ஸ்கில்ஸ் இருக்கான்னு பார்த்தா, நான் என்னோட இன்ஸ்டிடியூஷன் வைஸ்க்காக எவ்வளவோ இன்டர்வியூஸ் எடுக்கிறேன். 80% people they have certificates, they don't have merits of it. 80% பீப்புளுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. சர்டிஃபிகேட்ல அவங்க வாங்கியிருக்கிற கிராஜுவேஷனுக்கான குவாலிஃபிகேஷன், குவாலிட்டி, ஸ்கில் இருக்கான்னு பார்த்தா மியர்லி நோ. ஸோ நீங்க சர்டிஃபிகேட்டை விட வேல்யூ ஆனது உங்களோட ஸ்கில். பில்ட் யுவர் ஸ்கில் ஃபார் யுவர் பிரைட் கரியர். வாரியர்ஸ், இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க. என் ஜாப் என்னோட ஐடென்டிட்டி இல்லை, நான் growth என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிறேன், கம்ஃபர்ட் ஜோனை நான் குவிட் பண்றேன், ஸ்கில்ஸை நான் பில்ட் பண்ணி 2026ல கரியர் growth-ஐ அஷூர் பண்ணுவேன் அப்படிங்கிற ப்ராமிஸ் நீங்க எடுத்துக்கிட்டு டே 6ல மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். எப்படி நம்ம கான்ஃபிடன்ஸை ரீசெட் பண்றது அப்படிங்கிறது. ஸோ ஸ்டே டியூன்ட். See you tomorrow in the next video. Until then, signing off, your Francis.